அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம காணக்கூடியது ஒரு பாடல் பார்க்க போறோம். அந்த பாடலினுடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா காடு. இதனுடைய தலைப்பு காடு. இந்த காடு எந்த புத்தகத்திலிருந்து எந்த பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது தேன்மலை என்கின்ற புத்தகத்திலிருந்து நூலில் இருந்து இயற்கை என்கின்ற தலைப்புக்கு கீழே காடு என்கின்ற பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்கண்ணி பாவகையை சேர்ந்தது. கிளிக்கண்ணி பாவகை. கிளிக்கண்ணி என்பது என்னன்னா இசைப்பாடல். அதாவது ஒரு கிளியின் மொழி போன்று அழகாக பேசும் ஒரு பெண்ணை நோக்கி பாடக்கூடிய பாடல் தான் இந்த பாவகை. இதனுடைய பெயர் என்னப்பா? கிளிக்கண்ணி என்பதுதான் இந்த இசைப்பாடல் வகை. கிளிக்கண்ணி பாவகை அது ஒரு வகையான இசைப்பாடல். இந்த கவிதையை இந்த பாடல் எழுதியது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுரதா. கவிஞர் சுரதா. கவிஞர் சுரதா எண்ணற்ற புத்தகங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். கவிஞர் சுரதா தான் எழுதியிருக்கிறார். இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் அப்படிங்கிறதுதான் கவிஞரினுடைய இயற்பெயர். இவர் எப்படி இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது தாசன் என்றால் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தெரியும். தாசன் என்றால் ஒரு விதமான பற்று, அடிமை என்பது போலெல்லாம் பொருள்படும். பாரதியாரினுடைய கவிதைகள் மீது பற்று கொண்டுதான் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற பெயரையே பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல பாரதிதாசன் அவரின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக, பற்றின் காரணமாக அவருடைய பெயரை, அதாவது அவருடைய இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். அதுதானே அவருடைய இயற்பெயர். ஆமா, அந்த அவருடைய இயற்பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர்களுடைய பெயரை சுப்புரத்தின தாசன் என இவர் மாற்றி வைத்துக் கொண்டார். சுப்புரத்தின தாசன். அந்த சுப்புரத்தின தாசன் இந்த பெயரினுடைய சுருக்கம் சுரதா. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சுரதா. கவிஞர் சுரதா அப்படின்னு சொல்றோம். சுரதாக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு யாராச்சும் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பெயரை சுப்புரத்தின தாசன் என்று வைத்துக் கொண்டார். அதனுடைய சுருக்கம் தான் சுரதா என்பது நீங்க யார் கேட்டாலும் சொல்ல தெரியும். பிறகு உவமை கவிஞர் என்று போற்றப்படுகிறார். உவமை கவிஞர்னா என்ன? உவமை என்பது என்ன? அதாவது ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு கூறுவது தான் உவமை. அப்ப ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு எண்ணற்ற பாடல்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? இவர் இயற்றியிருக்கிறார். அதனாலதான் இவர் என்னன்னு சொல்றோம்? உவமை கவிஞர் என்று நம்ம சொல்லுகின்றோம். பிறகு எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு சில நூல்கள் இங்க நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் போன்ற எண்ணற்ற நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இவர் எழுதிய தேன்மலை என்கின்ற நூல்கள் இருந்தால் இயற்கை என்ற தலைப்புக்கு கீழே இந்த காடு என்கின்ற இந்த தலைப்பு இடம் பெற்றிருக்கு. மாணவர்களே, எல்லோரும் நல்லா நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்க. காடு பாடல் சுரதா ஆசிரியர் சுப்புரத்தின தாசன். அதனுடைய சுருக்கம் தான் சுரதா. அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். பிறகு உவமை கவிஞர் என்று போற்றப்படுகிறார். அவர் எழுதிய நூல்கள் அமுதத்தேனும், தேன்மலை, துறைமுகம். இந்த விவரங்களை நம்ம பார்த்தோம். சரி, நம்ம பாடலுக்குள்ள போறோம். காடாகட்டும் கடலாகட்டும் நமக்கு பார்த்து கொண்டே இருக்கலாம். அங்கிருந்து யாருக்குமே விட்டு வெளியே வர ஒரு மனசே வராது. அவ்வளவு ஈர்ப்பு தன்மை கொண்டதாக இருக்கு. அதாவது ஒரு நாட்டினுடைய வளம் எதை வச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னா, இப்ப இந்தியா இருக்குன்னா எதை வைத்து இந்தியாவை, இந்த நாட்டினுடைய வளத்தை மதிப்பிடுறாங்கன்னா, இந்த இந்திய நிலப்பரப்பில் உள்ள மொத்த காடுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு நாட்டினுடைய வளமே மதிப்பிடப்படுகிறது. அதனாலதான் பல்வேறு அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஒரு காட்டினுடைய வளம் தான் ஒரு நாட்டினுடைய வளம் என்றும் சொல்லி இருக்கிறாங்க. சரி, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? காடுகளை பாதுகாக்கணும், மரங்களை வெட்டக்கூடாது, இப்படி எல்லாம் பல்வேறு விதமான
சட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த காட்டின் வளமே நாட்டின் வளம். சரி, இன்றைக்கு பாடல்ல என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் முறை பாடலை நான் வாசிச்சு காட்டுறேன். அதன் பிறகு மாணவர்களே நீங்கள் என்னை தொடர்ந்து நீங்க பாடலாம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுர தடையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என்கின்ற அருமையான பாடலை சுரதா கொடுத்திருக்கிறாரு. மாணவர்களே, இதற்குண்டான பொருள் விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி.